தேனி டு தேக்கடி டோட்டல் ட்ராவலிங் ஹவர்ஸே பார்த்திங்கன்னா நியர்லி 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஒன் டே பிளான் பண்ணுறீங்க, தேனி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணலாம். ஒன் டேயில் நம்ம கேரளா போய்ட்டு ரிட்டன் ஹோம் வர்றதுக்கு இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான பிளேசஸ் தான் போயிருந்தேன். பட் நிறையா பிளேசஸ் இருக்குது தேனி டு தேக்கடி இடையிலேயும். நான் போகாத பிளேசஸ், நான் புதுசாக பார்க்குற பிளேசஸ் மட்டும் தான் போயிருந்தேன். நாங்கள் போன பிளேசஸோட மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடலூர் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் ரோட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே தான் இந்த தொட்டி பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாகவே போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் நூன்லாம் போயிட்டிங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும். கூடலூரில் இருக்கிற ஒரு தொட்டி பாலத்துக்கு தான் வந்திருக்கும். ஸோ சிமிலர் கான்செப்ட் வந்து கன்னியாகுமரி இருக்கும், தேனியில் இங்கே ஒரு தொட்டி பாலம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஒய்ஃப் ஃபால்ஸோட வியூவுமே இருக்குது. அது கேரளா, அதோட ஃபால்ஸோட வியூவுமே தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இந்த தொட்டி பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி மேலே போகும்போது கொஞ்சம் கேராகவே இருந்துச்சு, அதனால் பாதை வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் மேலே இருந்து காட்டுறேன் அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த தொட்டி பாலத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். நீங்கள் கம்பம் குமுளி சைடு வந்து கேரளா போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வாங்க. இங்கே ஒரு தொட்டி பாலம் இருக்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். ஆக்சுவலி நல்லா இருந்தது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. நான் ஒரு ஆற்றுக்கு கீழே தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டில் இருந்து நான் கீழேருந்து எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி தான் வந்தேன். அப்படியே இந்த கேமரா ஃப்ளிப் பண்ணுறேன். இது டிஜேயில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இதோட குவாலிட்டி கமெண்ட் பண்ணுங்கள், இது ஓகேவா இல்லை ஏதாவது ரீஒர்க் பண்ணுமான்னு. எவ்வளோ ஆழம் ப்ரோ இருக்கும்? முங்குமா சட்? ஐயோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, கேமரா இருக்கு. இப்படியே கூச்சு போகிறீங்களா? இது வாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம், முன்னாடி போ. நான் சொல்லும் போது புரியுது ப்ரோ. நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா?
கூறுங்க, கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணலாம்.